ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 3 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜயாவும் மனோஜும் வந்து கோயில்ல போய் தீச்சட்டி எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்போ மனோஜ் என்ன பண்றாருன்னா, அவரோட காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு கையில தீச்சட்டிய வச்சோனே குடு குடு குடுன்னு ஓடிடுறாரு. டேய் என்னடா ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடுற, இப்படி ஓடக்கூடாதுடா, சாமி கும்பிட்டுட்டு பொறுமையா நடந்து போகணும்னு சொல்லிட்டு அவங்க விஜய வந்து திட்டிட்டு இருக்காங்க. உனக்காண்டி தானே நானும் எடுத்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லி 2 பேருமா திட்டிட்டு அப்புறமா தீச்சட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதே கோயிலுக்கு தான் முத்துவும் மீனாவும் வந்து அவங்க விசிட்டிங் கார்டை வச்சு சாமி கும்பிட்றதுக்காக வராங்க. அப்போ மீனா வந்து விஜயாவை பார்த்துட்டு முத்துக்கிட்ட காட்டி கொடுக்குறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு அம்மா தீச்சட்டி எடுக்கிறாங்க, உனக்கு என்ன அப்படின்னோடனே, எங்க அது ஏதோ ஒரு அம்மா இல்லைங்க, உங்க அம்மா அங்க பாருங்க அப்படின்னோடனே, ஆமால இரு வீடியோ எடுத்து இப்போ இதுதான் எவிடன்ஸ் அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாரு. பின்னாடியே மனோஜ் வரதை பார்த்தோன்னே, என்ன இவன் இப்படி சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்துக்கிறாங்க. இப்போ வீட்டில் போயிட்டு அண்ணாமலை கிட்ட போய் கேட்குறாரு, முத்து நீ நல்லா சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சுப்பா அப்படின்னோடனே, ஏன்டா இப்போ பாரு எப்படி ஒரு காமெடி ஷோ போடுறேன்னு. அப்போ விஜயா வெளியில வராங்க. அவங்களையும் உட்கார வைங்கப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு. கோயில்ல நீங்க பண்ணுனதெல்லாம் நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, கோயில்லையா அப்படின்னு சொல்லி யோசனையிலே மனோஜ், ரோகிணி எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ முத்து எல்லாத்தையும் டிவியில போட்டு இது பண்ணோடனே எல்லாருமா உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க. எதுக்கு விஜய் இப்படி பண்ணீங்க அப்படின்னோடனே, இப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் நேத்தே சொன்னேன்ல நாங்கள் விரதம், யாரோ ஒருத்தங்க செய்வனை வச்சுட்டாங்கன்னொடனே, ஏன்டா நீனா ஸ்கூல் போனியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி மனோஜ் வந்து ரொம்ப ஓட்டி எல்லாருமா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடையில இருந்து அந்த ஒருத்தவங்க வந்து சாவி வாங்குறதுக்காக வராங்க. அப்போனே மனோஜ் என்ன சொல்றாருன்னா, போய் ஷோரூமை திறந்துருந்தோடனே, சார் அந்த முட்டையை வச்சது யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே, யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இங்க இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா பாத்தியா பாருன்னொடனே, இப்போ முத்து பார்த்துட்டு மனோஜ் கேட்டோடனே முத்து வந்து இங்க பாருடா அடிச்சிருவேன் அப்படி சொல்லி திட்டுறாரு. இல்ல சார், நம்ம கடை பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்குல்ல, அதுல செக்யூரிட்டி தாத்தா இருப்பார்ல, அவர் தான் வந்து காலையிலே வந்து கேட்டாரு, முட்டையே பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு மழை பெஞ்சனால அவரும் அவர் பேரனும் ஒதுங்கி நின்னாங்களாமா. அப்போ அவங்க பேரன் கையில கிடைச்சதை வச்சு முட்டையில கண்ணெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறான், அதை காலையில வந்து தேடிட்டு இருந்தாரு அப்படின்னோடனே, இப்போ எல்லாருமா திருப்பி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் மனோஜுக்கு என்ன பண்ணனே தெரியல. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா போய் பார்வதியை போய் பார்க்க போறாங்க. பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, ரோகிணியும் உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமகதாம்மா. அவ தாலி செயினே வித்து இந்த மாதிரி நீ உன் மேல விழுந்த பழிய துடைக்கணும்னு சொல்லிட்டு 2,00,000 ரூபாய் வீட்டிலேயே இருந்துச்சுன்னு சொல்லி உங்க அத்தை கிட்ட கொடுக்க சொன்னாமா அப்படின்னோடனே, இப்போ மீனாக்கு லைட்டா டவுட் வருது. அப்போ மீனா கேட்குறாங்க, உண்மையா சொல்றீங்கன்னொடனே, ஆமாம்மா அவ தான் என் கையில பணத்தை தந்து கொடுக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.